சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா கமர்ஷியலா ரெசிடென்ஷியல் கான்டாக்ட் akermet.com 9384915181. நல்ல திட்டங்களை கொண்டு வரது எனக்கு ஓகே தோணுது. ஃப்ரிட்ஜு அத்தியாவசியம் தான். எதை கொடுத்தாலும் மக்கள் வாங்குவாங்க தான். மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் வெற்றிக்கு. பிரித்து கொடுத்தா மட்டும் ஜெயிச்சிட முடியும் சொல்ல முடியாதுல்ல. ஃப்ரிட்ஜு தரதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. இப்படின்னு பார்த்தா எவ்வளோ பேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். கரண்ட்டையும் சேர்த்து அவர் கொஞ்சம் கம்மி ரேட் பண்ணார்னா மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மா போல் எடப்பாடி பழனிசாமி வருவாரான்னு கேட்டால் 100% கிடையாது. அம்மா போல் யாராலையுமே வர முடியாது. 1 லட்ச ரூபா கொடுத்தோன்னா அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களாண்ணா, அது நல்லவனா கெட்டவனா யூஸ் தான் போடுவாங்கள்ல. யார் தான் இப்போலாம் சொல்கிறது செய்கிறாங்க சொல்லுங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி கூட தான் 10,000 ரூபாய் குடும்பத்துக்கு தரேன்னு சொன்னாங்க, ஃப்ரிட்ஜு தரேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ப்ரோ, இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஃப்ரிட்ஜு தரேன்னு சொல்லி தேர்தல் அறிவிப்புட்டிருக்காருல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதில் பெருசாக உடன்படல் ப்ரோ. இந்த இலவசம் இதெல்லாம் அதை தாண்டியும் நம்மளுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. இப்போது எங்கள் ஃபேமிலி சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே விவசாயம் அந்த சைடு இருக்கவங்க. நான் ராமநாதபுரத்தில் இருந்து வரேன். அவங்களுக்கெல்லாம் இப்போது மழை ரொம்ப பெஞ்சாலும் சரி, மழை பெய்யலைனாலும் சரி, அந்த வேஸ்ட் ஆகும். அவங்களோட உழைப்பு எல்லாமே, வயலில் உள்ள நெல் எல்லாமே வீணாகும். அதெல்லாம் அதுக்கே உரிய இதுவே வரலை. அதனால் மேபி அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த நீட்ஸையும் சேர்த்து இது பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது கரண்ட்டு ரொம்ப கீழே மிட்ரேஞ்சில் இருக்க ஃபேமிலிக்கெலாம் ஃப்ரிட்ஜு வச்சா அவங்களுக்கு கரண்ட் பில் அந்த மாதிரியும் இருக்குது. அதனால் நல்ல திட்டங்களை கொண்டு வரது எனக்கு ஓகே தோணுது. ஃப்ரிட்ஜு அத்தியாவசியம்தான். ஃப்ரிட்ஜு அத்தியாவசியம் இல்லைன்னு சொல்லுறீங்க? அத்தியாவசியம்தான் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜு அத்தியாவசியம் தான், ஆனால் அது மேபி ஒருத்தவங்க வீட்டை பொறுத்து. இப்போ ஒருத்தவங்களுக்கு கரண்ட் பில்லே எகிரும் ஃப்ரிட்ஜு. அது சொல்கிறேன் நார்மலாக. மிட்ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு ஓகே தான், ஆனால் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. தெரில ப்ரோ, அது அவங்களுக்கு விருப்பத்தை பொறுத்து தான். விருப்பத்தை பொறுத்து அமையும், ஆனால் அது இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்று. அதை தாண்டி விவசாயத்தில் என்ன பண்ணலாம்? ஆமாம் ப்ரோ, நிறைய திட்டங்கள் இருக்குது, அதில் பண்ணலாம். அப்படியே கரண்ட்டையும் சேர்த்து அவர் கொஞ்சம் கம்மி ரேட் பண்ணார்னா மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நம்மளாம் சொல்கிறது இல்லை. அவர் எதை வச்சு அவர் அப்படியே சொன்னாருன்னு அவருக்கு தான் தெரியணும். இல்லை, ஃப்ரிட்ஜு இது வரைக்கும் மிக்ஸி, ஃபேனு, கிரைண்டரு இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க, இப்போ சைக்கிளும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஃப்ரிட்ஜு கொடுக்குறது எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? அது அவருக்கு வெற்றி தேடி தருமா? வெற்றி தேடி தானே மக்கள் தான் கேட்கணும். அவர் எதை கொடுத்தாலும் மக்கள் வாங்குவாங்க தான். மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் வெற்றிக்கு. பிரித்து கொடுத்தா மட்டும் ஜெயிச்சிட முடியும் சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஜெயிப்பாரா மாட்டாரா? மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தான் சொல்லணும். இப்போ நீங்கள் மக்கள் நான் ஒண்டி போட்ட வர்றதில்ல. இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே மக்கள். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம சொல்கிறதுனா சொல்கிறது, ஒருத்தர் சொன்னால் ஏற்றுக்க முடியாது. ஒருத்தரும் சொன்னால் நடக்கும். ஆமாம், அப்படியெல்லாம் இல்லை. ஒருத்தராக சொல்லணும்னா ஒருத்தர் போய் இட முடியுமாண்ணா? லைனாக எல்லோரும் ஓட்டு போட்டு தானே ஆகணும். அப்படியெல்லாம் இல்லைங்களே. அவர் ஃப்ரிட்ஜு கொடுத்தானா, மிக்ஸி கொடுத்தானா, கிரைண்டர் கொடுத்தானா, எதை கொடுத்தானா மக்கள் யோசிச்சு தான் போடணும், நல்லவரா கெட்டவரான்னு. அவர் எதை கொடுத்தா ஏற்றுக்குவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் போடுறதுன்னா யோசிச்சு தான் போடணும் அவருக்கும். ஆமாம், இப்போ அண்ணன் ஃப்ரிட்ஜு கொடுத்தா வாங்கிக்கிறாரு, ஆனால் யோசிச்சு தான் போடணும். ஆனால் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்க முடியாது. நீங்கள் ஃப்ரிட்ஜு அவன் தான் சொல்கிறேன்னே, வந்தால் தான் வாங்க முடியும். அவன் ஒன்றத்தை தான் சொல்கிறேன். 1 லட்ச ரூபா கொடுத்தோன்னா அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களாண்ணா, அது நல்லவனா கெட்டவனா யோசிச்சு தான் போடுவாங்கல்ல. நீங்கள் என்ன இலவசம் கொடுத்தாலும் சரி, நல்லவனா கெட்டவனா பார்த்து தான் போடுவாங்க. சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. ஃப்ரிட்ஜு தரதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. இப்படின்னு பார்த்தா எவ்வளோ பேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அம்மா காலத்தில் அம்மா கொடுத்தாங்க, மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் அம்மா போல் எடப்பாடி பழனிசாமி வருவாரான்னு கேட்டால் 100% கிடையாது. அம்மா போல் யாராலையுமே வர முடியாது. அதனால் சாத்தியம் இல்லாத ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ படிச்சுட்டு சும்மா இருக்காங்க இல்லையா, வேலைக்கு போகாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மாதம் 2,000 வேலைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து 2,000 தரேன்னு சொல்லியிருக்காரு, ஃப்ரிட்ஜு தரேன்னு சொல்லியிருக்காரு. இதனால் அவர் ஜெயிச்சிருவாரா? இதுதான் இந்த வாக்குறுதினால ஜெயிப்பாரான்னு கேட்டிங்கன்னா 100% வாய்ப்பு இல்லை. ஆல்மோஸ்ட் டிஎம்கே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவங்க கூட கூட்டணி அதிகமாக இருக்குது. நேற்று எல்லாருமே ஒப்புதல் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் ஓகே ஆகிடுச்சு. அதனால் மீண்டும் டிஎம்கே தான் வரும்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு. 90% டிஎம்கே தான் வரும். இதுதான் உறுதியான ஒன்று. எந்த மாதிரியான திட்டங்கள் கொடுத்தா இவங்க வருவாங்க? எந்த மாதிரி திட்டங்களை எல்லாரும் தேர்தல் வாக்குறுதி வந்து ஆளுக்கு சொல்கிறது தான். ஆனால் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. 100க்கு 50% செய்வாங்க, 50% செய்ய மாட்டாங்க. எஸ்ஜே சூர்யா மாதிரி சொல்கிறது தான் செஞ்சுருவாங்களான்ற மாதிரி இருப்பாங்களா?
அதே தான், யாராலையும் 100% எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இளைஞர் சப்போர்ட் விஜய்க்கு இருக்கிறதுனால விஜய்க்கு கொஞ்சம் சென்னையில் அதிக சான்ஸ் இருக்குது. ஊர் சைடு எப்படின்னு எனக்கு தெரியல. ஊர் சைடு இன்னும் வலுவான கூட்டணி விஜய் எதனா வச்சாதான். மற்றபடி கூட்டணி வச்சா விஜய் ஜெயிச்சிரு. கூட்டணி மீன்ஸ் நல்ல கூட்டணியாக வைக்கணும். அதாவது எல்லாரும் கூட்டணி வச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான், எலெக்ஷன் விஜய் தனியாக நிற்கிறேன் அவரே சொல்லிட்டாரு. அவர் நிற்கும் போது பார்க்கலாமே. சரி, உங்களுக்கு ஒரு திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன திட்டம் சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் தான். நம்ம இதில் அவ்வளோ எஜுகேஷன் சரியில்லை. எல்லாருமே நிறையா பசங்க என்ன பண்ணுறானுங்க, ஃபாரினில் தான் போய் படிக்கிறானுங்க. எல்லா மினிஸ்ட்ரி எம்எல்ஏ எல்லா பசங்க என்ன பண்ணுறானுங்க, எல்லாரும் வெளிநாட்டில் தான் படிக்கிறாங்க. இங்கே யாருனா படிக்கிறானுங்களா? எவனும் இங்கே படிக்கிறது இல்லை. ஏகப்பட்ட பசங்க எல்லாருமே இங்கே தானே படிக்கிறாங்க. இப்போ இந்த முதல்வர் சொன்னார்ல, நான் முதல் திட்டம், எனக்கு அது தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்கீம் தான். அது மூலயமா நிறைய பேர் பாஸ் ஆகி நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி லெவல் இப்போ நம்ம பாருங்கள் வேர்ல்டு இந்தியாவிலேயே நம்ம செகண்ட் வந்திருக்கோம் யூபிஎஸ்சி லெவல். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா ஸ்டாலின் கொண்டு வந்தது ஒரு நல்ல திட்டம் தான். இந்த மாதிரியான திட்டங்கள் வரணும். எனக்கு இது இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி இருந்தார். அவர் நிறைய பேர் என்ன சொன்னார், 3% இடஒதுக்கீடு. அது கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒர்த்து தான். கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் நிறைய பேர் வேலை வாங்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவேன். அதே மாதிரி இந்த போலீஸ் எக்ஸாம் வந்து ஒழுங்காக நடக்கிறதே கிடையாது. ஓகேவா? அது எஸ்ஐ எக்ஸாம் சரி, இந்த பிசி எக்ஸாமும் சரி, ஒழுங்காக நடக்கிறதே கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் ஊர் சைடில் இருக்க வந்து போலீஸு இந்த ஆர்மி எக்ஸாமுக்கு தான் கொஞ்சம் இது பண்ணணும். அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாருங்கள், அது நடந்தால் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை ஒழுங்காக நடத்துங்க. இந்த திட்டம் அந்த திட்டம் இல்லாமல் அந்த திட்டங்கள் இப்போ கல்வித்துறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் தரேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் தான் இப்போலாம் சொல்கிறது செய்கிறாங்க சொல்லுங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி கூட தான் 10,000 ரூபாய் குடும்பத்துக்கு தரேன்னு சொன்னாங்க, ஃப்ரிட்ஜு தரேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அவங்க பாட்டை போகிற போக்கில் எதனா ஒன்று சொல்லுவோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டை அடிச்சு விட்டு போயிடுறாங்க. நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான். ஆனால் நம்ம ஓட்டில் அவருக்கெல்லாம் கிடையாது. நம்ம எப்பவுமே டிவிக்கே தான், நம்ம எப்பவுமே தளபதி தான். தளபதி மேலே நம்பிக்கை இருக்குது, ஏதாவது செய்வார்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இவர் ஃப்ரிட்ஜு தரேன்றாரு, அவர் தங்கம் தரேன்றாரு, அவ்வளோதானே வித்தியாசம்? ஆமாம், அவர் தங்கம் தரேன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் இவர் ஃப்ரிட்ஜு தரேன்னு சொல்கிறாரு. அது எனக்கு பெருசாக தெரியல. அவர் வந்து அண்ணன் சீராக தங்கம் தரேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அதே சீர் தரது தானே தங்க தரது தான். சீர் தரது தான். பட் ஆனால் அவர் என்னன்னா, அவர் சொல்லும்போது எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வருது. ஓகே, ஒரு அண்ணங்கிற முறையில் செய்கிறாரு. ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்தில் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஒரு அண்ணங்கிற ஸ்தானத்தில், ஒரு தம்பிங்கிற ஸ்தானத்தில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. அது பேசும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சரி ஓகே, ஒரு வந்தால் இதெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து நமக்கு தோணுது. பட் ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தோணலை. அவங்க ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சொல்கிறாங்க. சரி, இப்போ இவரையும் ஒரு முறையாக வச்சுப்போமே, மாமா சித்தப்பா பெரியப்பா இப்படி தான் வச்சுக்கலாம். அந்த மாதிரி யாரும் ஏற்றுக்கலையே. இப்போ தளபதி ஏற்றுக்கிற மாதிரி அவங்கள யாருமே ஏற்றுக்கலையே. தளபதியை படத்தில் பார்த்து ஏற்றுக்கணும். இவர் அரசியலில் இருந்திருக்காரு இல்லையா, முழுக்க அரசியல் தானே. தளபதி ஏற்றுக்கிற மாதிரி எப்படி இவரை ஏற்றுக்க முடியும்? அவரை அந்த மாதிரி ஏற்றுக்க முடியல, அந்த மாதிரி தோணலை. ஆனால் தளபதி தோணுது. ஆனால் அதே தளபதி ஃப்ரிட்ஜ் கொடுத்தா ஓகே. இப்போ தளபதியே ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாருன்னா ஓகே. ஓகே, வாங்கிக்குவோம். ஆனால் அவர் தான் இலவசங்கள்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கார் படத்தெல்லாம் உதாரணமாக காட்டி சொன்னார்ல. அவர் இலவசத்தை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. ஆனால் இலவசத்தை ஒழிக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருமானம் வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு எங்கேயுமே வருமானம் இல்லை, ஆனால் இவங்க பாட்ட இலவசம்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலுமே சொல்கிறேன். இப்போ தளபதியே இப்போ தங்கம் தரேன்னு சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு எங்கேருந்து வருமானம் வருது, எங்கே கடன் வாங்குறாங்க. இப்போ 10 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு. ஆனால் அதெல்லாம் எப்படி கடன் எங்கேருந்து வாங்குறாங்க, எதை சொல்லி வாங்குறாங்க. பட் ஆனால் இப்போ 10 லட்சம் கோடி கடன் வாங்கி பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போ அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னு தமிழ்நாடு கிடையாது. ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க ஃப்ரீயாக தரேன், அது தரேன், இது தரேன், எல்லாருமே சொல்கிறாங்க. எதையுமே நம்பக்கூடாது, அவ்வளோதான். தளபதியே நம்பக்கூடாது. ஓகே, நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களை கேட்குறேன். ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்குது ப்ரோ. மக்கள் எப்படியோ அவங்க இருப்போம், அவங்க நம்புறாங்க நம்பல, அது அவங்களோட இருப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் நம்புறேன், அவ்வளோதான். தளபதி வந்தா இவங்களாம் செஞ்சுறாங்களோ இல்லையோ, தளபதி வந்தால் செய்வாருன்னு நம்புறீங்க? செய்வாருன்னு நம்புறேன், அவ்வளோதான். இலவசம் வேணான்னு சொன்னாலும் அவர் கொடுத்தா வாங்கிக்கலாம். ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. முதல்ல இலவசம் வந்தால் நம்ம விலைவாசி அதிகமாகும்ல, கரெக்டாக இல்லையா? இலவசம் எதுக்கு? அவங்கவுங்க கரெக்டான தொழில் அந்த மாதிரி இருந்தால் அவங்கவுங்க வாங்கிக்க போகிறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் எதுக்கு? எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு எங்கே இருக்குது? அது ஒன்று நான் அவங்களுக்காக சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். இலவசம் வந்து வேணாம், அதுக்கு பதில் வேறு பசங்க படிப்புக்கு அதுக்கு என்ன. கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பார்த்தோன்னா நிறைய கிளாஸ் காலியாக இருக்குது, பசங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. அதில் சேர்க்கணும். ப்ரைவேட்டில் பார்த்தா இப்போ ஏப்ரல் மேலே ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, ஜனவரியிலேயே அந்த ஃபார்மை கொடுத்து ஃபுல் பண்ணிடுறாங்க. ப்ரைவேட்டில் ஃபீஸ் வேறு அதிகம், ஆனால் அதில் தான் எல்லோரும் போகிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் நல்ல டீச்சிங் இருக்குது, நல்லா சொல்லித்தராங்க, டீச்சரு எல்லாமே நல்லா சொல்லித்தராங்க. ஆனால் ஸ்ட்ரென்த்து இல்லை. ஒரு கிளாஸ்லையும் பார்த்தா பசங்க 30 பசங்க 25 பசங்க. அப்போ நான் படிக்கும்போதெல்லாம் 56 பேர் 60 பேர் அட்டனன்ஸு. 56 பேர் 58 பேர் அட்டனன்ஸ் விழும், 2 பேர் தான் மைனஸ் ஆகும் அதிகபட்சம்.
இப்போ போய் பார்க்குறோம் பாதி ஸ்கூல் மூடிதான், பாதி கிளாஸ் மூடியே இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று இலவசம் இந்த ஃப்ரிட்ஜு வந்து அதுக்கு பதில் வேறு ஏதாவது பண்ணலாம். ஃப்ரிட்ஜு இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இருக்குல்ல, 0 பேலன்ஸில் பஜாஜில் தராங்க, இஎம்ஐயில் தராங்க. அது நிறைய பேர் வாங்கி இப்போ அதையும் கட்டிட்டு தானே இருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக வந்து வேறு ஏதாவது பசங்க படிப்புக்கோ இல்லை கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதே போல் அவர் எடப்பாடி கொஞ்சம் பண்ணுவார். அவர் ஓகே தான். ஆனால் இந்த வாட்டி ஒரு திட்டம் கொடுத்தாரு, இப்போ ஒரு திட்டம் அறிவிக்கிறார், அந்த திட்டத்தில் நாங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னா எந்த திட்டம் சொல்லி? இந்த திட்டம் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் இந்த திட்டம் கொடுத்தா அப்படி இல்லை. இப்போ வர எலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. 2 பக்கமும் இப்போ 50-50 தான் இருக்குது. ஓட்டு போகிறதுக்கு காரணம் வேணும் இல்லைண்ணா, செய்வாருன்னு இல்லையா? விலைவாசி செய்யணும் அப்படின்னா என்ன செய்யும்? அது தெரியல, சடனாக நமக்கு அப்படி ஒரு ஐடியா எதுவுமே இல்லை. இன்னொரு ஒரு ஐடியா இல்லைன்னா இல்லை, இன்னொன்று என்னென்னா யார் வந்தாலும் ஒரு விலைவாசியை கட்டுப்படுத்திக்கின்னு மக்களுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதியான ஒரு இது பண்ணாவே அது போதும். யார் வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த விலைவாசி கட்டுப்படுத்து பாரு, இப்போ சிலிண்டர் பாரு புக்கிங்கே ஆகலை. இது வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது இருந்தாலும் இதுக்கே நம்ம நிறைய டீ கடைக்கு மூடிட்டாங்க, ஹோட்டலாக மூடிட்டாங்க, நிறைய பார்க்குறோம்ல இப்போயே. இது ஒன்று. ஆனால் இந்த வாட்டி எடப்பாடி போன வாட்டி 60-66 இடம் வந்தார். இந்த வாட்டி எப்படி தெரில. ஆனால் எல்லாரும் பார்த்தா இப்படியும் அப்படியே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. டிஎம்கே பக்கமாக சொல்கிறாங்க, ஏடிஎம்கே போக சொல்கிறாங்க. ஆனால் யார் வந்தாலும் நான் சொல்கிறது தான், விலைவாசி கட்டுப்படுத்தினா கொஞ்சம். எனக்கு அதெல்லாம் கிடையாது. யாருன்னா வாங்க, விலைவாசியை மட்டும் கட்டுப்படுத்திடுங்க, அது போதும். நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் கொடுக்குறீங்க, எது கொடுக்குறீங்க, எது வேணாலும் விலைவாசியை கட்டுப்படுத்துங்கன்றாரு. வீடே இல்லையப்பா, நீ யோசிச்சு பாரு, ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு இருக்கா? எதாவது இருந்தால் ஒரு 5 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க, அதுவும் ஏதாவது அவுட்டரில் தான் இருப்பாங்க. இப்போ இஎம்ஐயில் இஎம்ஐயில் தான் வாழ்க்கையை போயின்னு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லியிருக்காருல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ எல்லாருமே ஒரு தடவை வரும்போது ஒன்று தரேன்னு தான் சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு லாஜிக்கலாக இருக்குன்றது தெரியல. இப்போ நான் இடையில கூட இப்போ சிலிண்டர்லாம் ஃப்ரீயாக தர அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கேற்ற சுச்சுவேஷன் படி இப்போ இது எல்லாமே ரேட் ஆகிடுச்சு. ஸோ இது சொல்கிறாங்க, நடைமுறைக்கு யார் எடுத்துகிட்டு வருவா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நடைமுறைக்கு அவர் எடுத்துகிட்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்கிறீங்களா? எடுத்துகிட்டு வர மாட்டாருன்னு இல்லை, எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். நாங்கள் ஃப்ரிட்ஜு அத்தியாவசிய தேவை. அந்த மிக்சி, ஃபேனு, கிரைண்டரு, லேப்டாப்பு இதெல்லாம் கொடுத்த மாதிரி அதுவும் ஒன்று தான், சைக்கிள்லாம் கொடுத்த மாதிரி. அது ஒரு அத்தியாவசிய தேவை தான். ஏன்னா இப்போ வந்து இப்போ வெகுஜன மக்களுக்கு வந்து சில பேர் அது இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது கிடைச்சாலும் நல்லது தான். ஏன்னா அது அத்தியாவசியமான ஒரு பொருள் தான். அவர் அறிவித்த திட்டங்கள் வேறு எந்த திட்டங்கள் உங்களுக்கு பிடிச்சது? இல்லை, இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் ஓகே. இப்போ இதே மாதிரி பல கட்சிகளும் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த காம்படிஷனில் யார் வருவார்ன்றதும் தெரியல. ஸோ அதை பொறுத்து தான் யாராக இருந்தாலுமே இருக்கணும். நீங்கள் யார் நினைக்கிறீங்க யார் வருவான்னு? இல்லை, எனக்கு ஜென்ரலாக இப்போ நான் ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது நான் டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து இருக்குது. இப்போ டிவிகேல வந்து இப்போது தொடர்ந்து இந்த கரூர் சம்பவம் வந்து ஷூட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அப்போ அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்குல்ல? இல்லை, அது வந்து ஆக்சுவலி ஷூட்டிங்காக இருக்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறதுனால அது ஆல்ரெடி படம்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. வதந்திங்களை கிரியேட் பண்ணுறதுக்காக சில சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஒரு போட்டின்னு வந்தால் எல்லாம் அவங்கவுங்க கருத்து சொல்லுவாங்க தான். பட் ஆனால் அது ஷூட்டிங்காக இருக்கிறதுக்கு அது முழுசாக வாய்ப்பு கிடையாது. சரி, ஓகே. ஆனால் விஜய் வந்தபோது இலவசங்கள் எல்லாத்தையும் எதிர்த்தாரு இல்லையா? இப்போ அவரே 6 சிலிண்டர் தரேன்னு சொல்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அது ஒன்று. இப்போ அதை தாண்டி இப்போ நம்ம எல்லாருமே வந்து பப்ளிக்லாம் இது மாதிரி எடுக்கிறோம் இல்லையா? இதில் வந்து ஒரு இளைஞராக முன் வந்து பண்ணுறது வந்து இப்போ அவர் வந்துட்டு அப்புறம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் யாருன்னா கேமரா வந்து காட்டினாலுமே வரமாட்டாங்க. பட் ஆனால் இவர் வந்தது அப்புறம் தான் இப்போ என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்து அவங்களும் அவங்களோட கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுவே நான் ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். நான் இப்போ பொதுமக்களை அரசியலுக்கு கொண்டு வந்தது அவர் பெருபங்கு. பொதுமக்கள்ன்றதான் இளைஞர்களை கொடுத்துட்டு வந்தால் அவர் பெருவாங்க. வெறும் சினிமா மட்டும் பார்த்துட்டு இருக்கவங்கள நெக்ஸ்ட் அரசியலை பற்றி பார்க்க வச்சது வந்து அவர் தான்ன்றது என்னோட கருத்து. இப்படி அரசியல் பார்க்க வந்தவங்க எல்லாரையும் இடையில ஒரு வாட்டி வந்து நீங்கள் எங்கள் பர்மிஷன் இல்லாமல் போய் எங்கேயும் பேட்டி கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? புரியல. நிர்வாகிகளுக்கே வந்து என்ன பண்ணாருன்னா எங்கள் பர்மிஷன் இல்லாமல் வந்து போய் எங்கேயும் பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பொதுவெளிக்கு வந்தவங்களை திரும்ப முடக்கிற இடம் தானே அது? முடக்கிறன்னு கிடையாது. இப்போது யாருக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாது. நம்ம கூட இருக்கவங்களே வந்து நம்மளை பற்றி அகைன்ஸ்டாக பேசுகிறாங்களா கரெக்டாக பேசுகிறாங்கன்னு தெரியாது. அதனால் எல்லாமே ஒரு லைனாக எடுத்து வச்சுக்கலான்ற ஒரு இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போது இன்னொரு கட்சி ஒன்று இருக்குது, அதில் அவர்கிட்ட இருக்கிறது வந்து அவரை தாண்டி சிலதில் அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் ஓகே. இந்த இப்போ ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்றார் இல்லையா, இவருக்கு சப்போர்ட் பண்ணி இது ஓட்டு விழுமா? இதனால் அவர் ஜெயிச்சிருவாரா? இது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆச்சுன்றது தெரியல. இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுது, ஒன்று கிராமத்து ஆளுங்களுக்கு இதெல்லாம் போய் சேர்ந்துச்சான்றது தெரியல. மேபி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு போச்சுன்னா அவங்க சரி ஏதோ ஒன்று புதுசாக தராங்கன்ற மாதிரி அவங்களுக்கு மாறலாம். போன வாட்டி வாஷிங் மிஷின் தரேன்னு சொல்லி அவர் ஜெயிக்கல. இந்த வாட்டி அதுக்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா வெறும் இலவசத்துக்கு மட்டும் வந்து எல்லோரும் போடுவாங்கன்றது தெரியாது. ஏன்னா ஒரு கருத்து கணிப்பு அது ஒன்றும் இருக்கிற ஒரு 23 நாளில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் போடுவீங்களா? இல்லை, நான் வந்து இன்னொருத்தங்க அப்பயே சொல்லிட்டாரு, அதனால் அந்த அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே ஓகே ஜெய், நன்றி. எங்களோட வருமான தொழிலே போயிடுச்சு, ஆட்டோ தொழில். எங்களுக்கு
எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு நல்ல முறையாக ஒரு மீட்ரு போட்டு கட்டணம் போட்டால் பரவாயில்ல. எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் பாட்டுன்னு வாழ்வாதாரம் போல் ரோட்டில் போகிறோம், ரோட்டில் வரோம். மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஓலா ஊபர் தூக்கணும். என்னோடய கணிப்பு அதுதான். எந்த ஆட்சி வந்தாலும் ஃபஸ்ட்டு மீட்ரு இருக்கணும். அம்மா ஆட்சியில் இருக்கும்போது மீட்ரு ஓரளவுக்கு இருந்தது. ஆட்டோ தொழிலுங்க நல்லா சம்பாதிச்சாங்க. இன்றைக்கி ஆட்டோ தொழிலில் பைக்கு டேக்ஸ் விட்டாங்க, கார் காடி, ஆட்டோ காடி, எல்லாத்துக்கும் காடி. இது யார் கேட்க முடியும்? நம்ம எதிர்த்து கேட்டால் நம்மளை சண்டை போடுறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சண்டை போடல. எங்களுக்கு இன்சூரன்ஸு பார்த்தீங்கன்னா 7500 8000 கட்டுறோம். ஒரு வருஷத்துக்கு எஃப்சி 2 வருஷம் பார்த்தீங்கன்னா எப்படியும் எங்களுக்கு 80,000 சொல்லுவார். இவங்களுக்கு பைக் டேக்ஸ் விட்டது தப்பு. விட்டாலும் என்ன சொல்லணும் கேட்டால் கவர்மெண்ட்டு கொடுத்தது. கவர்மெண்ட் எப்படி கொடுக்கும் நான் கேட்குறேன். தனியார் கொண்டா நீங்கள் கவர்மெண்ட்டு கேட்கணும்ல. எங்களை அது கேட்க மாட்டீங்க. ஆட்டோக்காரங்க இவ்வளோ கேட்குறான் அவ்வளோ கேட்குறான்னு சொல்கிறீங்க. ஆட்டோக்காரன் அப்படின்னா கேட்குறான்னு சொல்லுங்கள். ஒரு நாள் ஆட்டோவில் யாருன்னா உட்காந்து பார்க்க சொல்லுங்கள். ஓகேண்ணா, இது எல்லாமே சரிதான். இப்போ இதுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரலாம்? இதுக்கு என்ன திட்டம் வரும்னா எப்படி சொல்றதுன்னா நம்ம கவர்மெண்ட்டு தான் எதனா பேசணும். ஏன்னா யார் ஆட்சியில் வராங்களோ அவங்க நல்லபடியாக இந்த ஆட்டோ லாஸ்ட்டாக மீட்டர் எப்போ அப்டேட் பண்ணாங்க? அம்மா ஆட்சியில் இருக்கும்போது பண்ணாங்க. நம்மளுக்கு அப்புறம் கிடையாது. எதுவுமே 20 வருஷம் மேலே ஆகுது. நான் ஆட்டோ தொழில் 30 வருஷம் ஆகுது. 30 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. ஏதோ ராபிட்டோ ஓட்டுறாங்க, ஓலா ஓட்டுறாங்க, அதை வச்சுருந்தா இப்போ காலம் ஓடுத்த வர நார்மலாக ஓட்டுதில்லை யாருமே. கேட்டால் ஆட்டோக்காரன் இவ்வளோ கேட்குறான்பா அவ்வளோ கேட்குறான்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு கேஸ் விலை எவ்வளோ இருக்குது? ஃபஸ்ட்டு 40 ரூபா இருந்தது, 50 ரூபா ஆயிடுச்சு. இன்னொரு கேஸ் எவ்வளோ? 77 ரூபா. அந்த 77 ரூபா இருந்தால் நாங்கள் எப்படி கேஸ் போட்டு நாங்கள் வீட்டு வருமானம் பார்க்கணும், வாடகை கட்டணும், சிலிண்டர் வாங்கணும், எல்லாமே நாங்கள் பார்க்கணும். ஆட்டோ தொழில் ஓட்டுது அவ்வளோ கஷ்டம். எல்லோரும் சொல்லிடுறாங்க ஆட்டோக்காரன் இவ்வளோ கேட்குறான் அவ்வளோ கேட்குறான்னு. அந்தந்த இடத்துல உட்காந்து தானே கஷ்டம். அப்போது என்ன பண்ணோம், கவர்மெண்ட்டு நல்ல ஒரு இது கொடுக்கணும். புரியுதுங்களா? இது போல் ஆட்டோக்காரங்களோ எல்லாம் எந்த ஒரு ஹோட்டலும் சரி எந்த இது இருந்தாலும் கவர்மெண்ட்டு நல்லபடியாக வரணும். சாரி, அது ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, ஆட்சி யார் வராங்களோ டிஎம் ஆமாம் அவர் இப்போதானே வந்தார். அவர் அதுக்கு முன்னே இதில் தானே இருந்தார். அதனால் சொல்கிறேன், யார் 2 பேர் வந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு நல்லா இது செய்யணும், பப்ளிக்கு. அதுதான் எங்களுக்கு தேவை. யார் வந்தாலும் சரி இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துறது முக்கியமான ஒன்று. அதை தாண்டி இந்த மற்றதெல்லாம் விட்டுட்டு அந்தந்த வாழ்வாதாரத்துக்கு சரியானது இருக்குது, அதை அப்டேட் பண்ணுங்க அப்படின்றீங்க. கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். எங்களோட கோரிக்கை நாங்கள் சொல்லிட்டோம். அது கவர்மெண்ட் ஏற்றுக்கணும் நல்லபடியாக. சூப்பர்ண்ணா, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா கவர்மெண்ட் அதை அப்டேட் பண்ணியே ஆகணும்.